தேவனுக்கு மகிமை. இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வாக்கியம் இவ்வளவு அழகாக சொல்லுகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எந்த நேரத்தில் வந்து மனுஷன் சொல்றாரு, அதான் முக்கியம். வேதனை நேரம், உடல் வலு இழந்த நேரம், வேலைக்காரன் கூட நம்ம மதிக்க மாட்டாங்க நம்ம பேச்ச. அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எப்போ சொல்லணும்னா, இருக்கும்போது சொல்றது பெருசு இல்லை. எல்லாம் போனதுக்கு அப்புறமும் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், எது போனாலும் கடவுள் நம்மை விட்டு போக மாட்டார். எதுக்கு தெரியுமா? திரும்பியும் நம்ம எடுத்து நிப்பாட்டுறதுக்கு. நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்களோ கடவுள் அதே இடத்துல அற்புதமாக கர்த்தரை எழுப்பி நிப்பாட்டுவார், கைவிடவே மாட்டார். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். திருநெல்வேலி ஆதீனத்தில் சாமுவேல் ஐயருங்கிறவர் இறைப்பணி ஆக்கிட்டு வந்த காலம். அந்த காலத்தில் 2 ஆராதனை அந்த ஆலயத்தில் அவர் நடத்தணும். ஒரு ஆராதனை முடிச்சுட்டு தான் மனைவியை வீட்டில் விட்டுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு முதல் ஆராதனை முடிச்சு வீட்டில் விட்டுட்டு போயிட்டாரு. 2 ஆராதனை முடிச்சு ஓடி வராரு. வரும்போது பாராரு, எப்பவும் அடைச்சு கிடக்கிற வீடு அன்னைக்கு திறந்து கிடக்கு. சரி, ஏதோ ஒரு காரியம்ட்டு உள்ளே போய் பார்க்காரு, நம்ம குப்புற விழுந்து கிடக்கு. நம்ம திருப்பி பார்க்காரு, உடல் குளிர்ந்து விட்டது. பார்த்தா மறைத்து போனாங்க. தெரிஞ்சவங்க எல்லாம் சபையெல்லாம் ஓடி வராங்க. சரி குறித்து நம்ம கடைசி காரியத்தை செஞ்சு முடிச்சிடும்னு சொல்லிட்டு செஞ்சு முடிச்சுட்டு அது செய்யும்போது மகனை அழைச்சி விடுறாங்க. மகன் ஓடி வராரு, அம்மான்ட்டு காலை பிடிச்சி அழுகிறாரு. அழுகும்போது அவர் இருதயமும் நின்று போகுது. அங்கனே அவரும் மறித்து போயிட்டார். இப்போ தான் ஊர் வாயை திறக்கு. எப்படி தெரியுமா திறக்கு? இந்த ஊழியக்காரன் என்ன பாவம் பண்ணானோ கடவுளே தந்தார். இந்த எலும்பு இல்லாத நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசுவோம். பார்த்துருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும்போது அப்படியே போச்சுன்னா அதே வாய் தான் நம்ம கொஞ்சம் பலவீனப்படும் போது தூற்றும். கவலைப்படாதீங்க, அந்த முழங்கால் போட்டு தான் பாடினாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அங்கே முழங்கால் போட்டு தான் பாடினாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்களும் நானும் சொல்லுவோமா?